தமிழகத்தை உலக மகளிர் தினம் கொண்டாடும் அன்று காவல் நிலையத்தில் ஏற்பட்டிருக்க மரணங்களுடைய எண்ணிக்கை 26 மாறியுள்ளது. அதே சிவகங்கை மாவட்டத்தில் அதே திருப்புவனம் இன்ஸ்பெக்டரால் மானாமதுரை காவல் நிலையத்தில் இளைஞர் ஆகாஷ் 26 வயதுள்ள தலித் வகுப்பை சார்ந்தவரை அடித்து சித்திரவதை செய்து சித்திரவதையின் காரணமாக அவர் சிவகங்கை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இன்று காலை காலமாயிருக்கார். இந்த அவமானத்தை தமிழக மக்கள் தாங்க முடியாத நிலையில் இருக்கிறோம். தலித் மக்களுக்கு எதிராக காவல்துறை அத்துமீறல்கள், காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இறந்த ஆகாஷினுடைய உடல் முறையாக உயர்நீதிமன்ற ஆணையின்படி பிரேத பரிசோதனை முறையாக செய்யப்பட வேண்டும். மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அங்கே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிணத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பளித்து இன்றே அவருடைய போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையையும் வீடியோவையும் குடும்பத்திற்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.